This is your radio. Second hand வாங்கனே. This is chair. Second hand வாங்கனே. This is my wife. அதே second hand வாங்கனேக்கோ. அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கனே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கனே. அப்புறம் எங்க வந்தீங்க? காப் ஷாட் போறணும் வந்தா. காபி? I don't like coffee. போட்டுட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ. ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யார் அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா அவன் மூஞ்சி காட்டு. தம்பிங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டேய் கண்ணா நீ யார பார்க்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பார்க்க வந்தானா? இவனை பார்க்க வரல. இவரே யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பார்க்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பையனை பார்க்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பார்க்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு. யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி குடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடாப்படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி,
இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? அண்ணே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க நினைக்காதீங்க, எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏன்டா பஸ்ஸா போற வரைக்கும் பாக்குறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி? இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குண்டா இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. ஏய் வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் பாருங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. யோ சுமலையா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டா ஒரு முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு வந்து விட்டு ஒரு பயம் வர மாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள், சரசு வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாயை திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே. ஏண்டா சித்திரை மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ கூட வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பிரசன்ட் கலர் உடையா? அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்தா குடி. என்ன காசு இல்ல. சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறம் வந்து வாய்க்கிறேன். சரி சரசு, போமா போங்க. வா போ. சரசு, அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போக போற. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் உண்ட. உன் காரம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய்யா, பாலைய காணோம். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு, அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வய சும்மா கிடக்கும் போது ஊர் வயலுக்கெல்லாம் உடம்போட நினைக்காதையா. இன்னைக்கு இது வளர்ச்சது, நாளைக்கு எவன் எவன் உடைக்க போறானோ இது. வா வா வந்து இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி டெம்பிள்? ஐ மீன் டெம்பிள். அம்மன் டெம்பிள். சைக்கிளா? மணிக்கு 60 பைசா. நோ மேன், தட்ஸ் தி அம்மன் டெம்பிள். என்னடா அவ சொல்றா? பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மகன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling?
என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு, டபுள் ஷிப்ல போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம். No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. ஹலோ. I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. செருப்பு பின்னாடி மேன். வணக்கம்மா. போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா போய் ஷேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. Bye. பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுங்களே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகாத, எங்க அப்பா பார்த்தா கொண்டுடுவாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு என் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போது, கூட கோபுரம் கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? விரும்பு, ஆறுவது. கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாடி போய் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுற? 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 எடுப்பா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னையும் கவத்துல நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கு. பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தொடப்பாது? சரியா? என்ன என்ன? ஏன் பயப்பட? எதுக்காக பயப்பட? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. ஆ? மாரிமுத்தம் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி. ஆ? பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்ப்பா. என்னய்யா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்க. ஐயோ ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானே. ஏம்மா, ராதிஜ போயிடுக்குமா? அம்மா அட இருயா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமா ஐயா? அவன் இன்னும் நான் வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா, அம்மாடியோ. அம்மா அம்மா. இந்தாயா, பாத்திரத்தை எடு. ஆய பழக்கிற ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படியாவது விளக்க மாட்டேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். நீயா? என் ராசா! என்னய்யா அது? ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதோட தான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டியே. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா. காலப்புடி. ஐயோ, விடுவா, விடுவா. ஐயோ, அம்மா. ஐயோ, கதவுல மோதிராத. கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணோம். ஏய், நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா, என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது போடா. அழகு, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த ஒரு
அவசியம். என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதுதான வேணாங்கிறது. உங்க மேல சத்தியமே சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன்.